அடுத்ததாக ராமலட்சுமி அப்படின்றவங்க எழுதியிருக்காங்க. என்னுடைய மகனின் பெயர் சுப்பிரமணியன், வயது 42, ராசி மகரம், நட்சத்திரம் உத்திராடம். என்னுடைய மகன் 29 வயது வரை எல்லோரையும் போல் நன்றாக இருந்தான். சென்னையில் சொந்தமாக கடை வைத்து சரியில்லாத நிலையில் அவரது புத்தி பேதலித்ததை போல் பேசத் தொடங்கினார். திருமணம் செய்து வைத்தால் சரியாகிவிடும் என்று திருமணம் செய்து வைத்தோம். அதிலும் சரியாகவில்லை. 1/1/2017 நியூ இயர் அன்று காணாமல் போய் திரும்பி 2 நாட்களில் வந்துவிட்டார். இந்நிலையில் 7/1/2017 அன்றும் காணவில்லை. அன்று முதல் இன்று வரை இன்னும் வீடு திரும்பவில்லை. 1 மாதம் மேலாகி விட்டது. இவருடன் பிறந்த சகோதரர்களுக்கும் நேரம் சரியில்லை என்று கூறுகின்றார்கள். இதற்கு என்ன காரணம் என்று எங்களுக்கு புரியவில்லை. நீங்கள் தான் கூற வேண்டும் ஐயா. சுவாமிஜி, உங்களுடைய மகன் காணாம போயிட்டாங்கன்னு சொல்றாங்க. மற்ற மகன்களுக்கும் நேரம் சரியில்லைன்னு சொல்றாங்க. இது எல்லாமே சரியாவதற்கு அவங்க என்ன பரிகாரம் செய்யலாம்னு சொல்லுங்க. சப்தரிஷி வாக்கியப்படி உங்கள் பிரச்சனைக்கு என்ன தீர்வு வருது, என்ன பரிகாரம் வருது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் கேள்வி கேட்ட நேரத்தில் சப்தரிஷி வாக்கியப்படி பூர்வ ஜென்மத்தில் பசுவையும் கண்ணையும் பிரித்த தோஷம் அப்படின்னு வருது. பூர்வ ஜென்மத்தில் பசுவையும் கண்ணையும் பிரித்த தோஷம். இந்த தோஷ பரிகாரமாக சிலதை செய்யுங்க, பலன் கிடைக்கும். ஆனால் உங்களுக்கு யார் அப்படி ஒரு ஆலோசனை சொன்னான்னு தெரியல. ஓரளவு மனதில் குழப்பங்கள் இருக்கும் பொழுது, ஒரு மனதில் தடுமாற்றம் இருக்கும் பொழுது, மன அழுத்தம் இருக்கும் பொழுது கல்யாணம் பண்ணால் சரியாக போயிடும்னு யார் சொன்னான்னு தெரில. இது பல பேர் பண்ணுற ஒரு தவறு என்னென்னா, பையன் நிறைய குடிப்பான், கல்யாணம் பண்ணால் குடிகாரனாக இருக்க மாட்டான், திருந்திடுவான், வேலைக்கே போகாமல் இருப்பான், கல்யாணம் பண்ணால் வேலைக்கு போயிடுவான். இந்த லாஜிக்கெல்லாம் மீறி மன அழுத்தம் இருக்கும்பொழுது கல்யாணம் பண்ணால் மன அழுத்தம் சரியாக போயிடும், இல்லை மன தடுமாற்றம் சரியாக போயிடும், எந்த டாக்டர் ஆலோசனை சொல்கிறான்னு தெரியல. நீங்கள் ஒரு நல்ல மருத்துவர்கிட்ட கேட்கணும். ஏன்னா மன அழுத்தம் இருக்கிறவருக்கு திருமண வாழ்க்கை அந்த மன அழுத்தத்தை அதிகப்படுத்துமா இல்லை போக்குமான்னு நீங்கள் மருத்துவரை கேட்டிருக்கணும். நீங்கள் சாதாரணமாக ஆலோசனை சொல்வாலாம் கேட்டிருந்தீங்கன்னா, நம்ம அக்கம் பக்கத்தில் இருக்குவா உறவுக்காரெலாம் கல்யாணம் பண்ணி சரியாக போயிடும். இது ஒரு பொதுவான வாதம். அதாவது டைவர்ஷன் கிடைக்கும்னு அந்த காலத்தில் சொல்லுவாள். கல்யாணமானால் உங்களுக்கு மனம் மாறும்னா ஒரு டைவர்ஷன், திருப்பம் கிடைக்கும்னு சொல்லுவாள். நீங்கள் இதை தவறாக புரிஞ்சுட்டு மன அழுத்தம் இருக்கிறவருக்கு இது பொருந்தோன்னு நினச்சிட்டிங்க. அதுதான் முக்கியமாக தவறுன்னு சொல்லுவோம். அதனால் என்ன ஆயிடுதுன்னா, ஒரு பெண்ணோட வாழ்க்கையும் நீங்கள் கெடுக்கிற மாதிரி ஆயிடுது இல்லையா? அது கொஞ்சம் யோசனை பண்ணலையே. எப்பயுமே மருத்துவர் ஆலோசனை இந்த இடத்துல நீங்கள் கேட்க வேண்டியது அவசியம். இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்கிறதுக்குன்னு தனியாக சைக்காலஜி படித்தவா, மனநல ஆலோசகர்கள்லாம் நிறைய இருக்கா. நாம் ஏனோ விதிவசத்தால் இதெல்லாம் நம்ம பயன்படுத்திக்க மாட்டேன்றோம். இவாளெல்லாம் நம்ம பயன்படுத்திக்காமல் மறந்துடுறோம். ரெண்டாவது, இந்த மனநலத்துக்கு எடுக்கிற ஆலோசனையை பைத்தியக்கார ஆஸ்பத்திரி நினச்சிடுறோம். அதெல்லாம் கிடையாது. மன அழுத்தம் இயற்கையாக எல்லாருக்கும் இருக்கும். அது மற்றவா இவாளுக்கெல்லாம் கொஞ்சம் அதிகமாகி போயிடுது. நமக்கெல்லாம் அதிகமாகல, இவாளுக்கு அதிகமாகிடுது. புதினா போண்டா தேவையான பொருட்கள்: புதினா 1 கட்டு, பாசிப்பருப்பு 100 கிராம், துவரம் பருப்பு 50 கிராம், உளுத்தம் பருப்பு 2 தேக்கரண்டி, கடலை பருப்பு 2 தேக்கரண்டி, பச்சை மிளகாய் 2, இஞ்சி சிறு துண்டு, தேங்காய் துருவல் 1 கப், சீரகம் 1 தேக்கரண்டி, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இந்த ஆம்லெட் பண்றதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுது. தவையோட ஒட்டிக்குது. அமிர்தா இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்க?
நாளைக்கு எல்லாரும் சேர்ந்து அவங்க வீட்ல பொண்ணு கேட்கறதுக்காக போறோம். என்ன மாதிரி அவங்களும் ரொம்ப எக்ஸைட்டா இருப்பாங்களோ. அதான் ஃபோன் நம்பர் இருக்கே, ஃபோன் பண்ணி கேட்டுடலாம். ஹலோ. ஆஹா, தேன் மாதிரி உங்க வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டா இருக்குங்க.